பிரைஸ் லார்ட். கோபம் கோபம் அப்படிங்கிறது ஒரு மாம்சத்தின் கிரியை. இந்த கோபம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர எல்லாரிடத்துலையும் இந்த கோபம் காணப்படுது. நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம கோபப்படுறோம். நமக்கு பிடிக்காத மாதிரி சில காரியங்கள் நடக்கும்போது, சிலர் பேசும்போது நம்ம கோபப்படுறோம். வேதத்திலிருந்து நம்ம ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு, அவருக்கு கோபம் வர்ற ஒரு சூழலை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாசும் அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் திரளான ஜனங்களும் பட்டயத்தையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வர்றாங்க. யூதாஸ் நான் முத்தம் செய்கிறவன் எவனோ அவன்தான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை சொல்கிறார். சொல்லிட்டு அவர் இயேசுகிட்ட ரஃபி வாழ்க அப்படின்னு சொல்லி அவரை முத்தம் செய்து காட்டி கொடுக்குறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு அகெயின்ஸ்டாக அவர் செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். ஆண்டவர் கூடயே இருந்து ஆண்டவர் கூட ஒன்றா சாப்பிட்டு அவர் கூடயே இருந்த ஒரு நபர் அவரை ஒரு முத்தத்தினால் அவர் காட்டி கொடுக்குறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் மேலே ஆண்டவர் கோவப்படவே இல்லை. சிநேகிதனே அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறாங்க. அவர் கூட இருந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் மேலே கை போட்டு அவரை பிடிக்கிறத அவங்களால தாங்கிக்கொள்ள முடியல. கோவப்பட்டு பட்டயத்தை எடுத்து அந்த பிரதான ஆசாரியனுடைய காதை பேதுரு வெட்டிடுறார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிறாங்க, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். ஆண்டவர் கூட இருக்கும்போது பட்டயத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பட்டயத்தை எடுக்கக்கூடாது. பேதுரு இந்த இடத்துல அவர் கோபப்படுறார். கோபம் நல்லதா கெட்டதா அப்படின்னா கோபம் கெட்டது. கோபத்தினால பாதிப்பு தான் ஏற்படுமோ ஒழிஞ்சு கோபத்தின் நிமித்தமாக எந்த ஒரு பாசிட்டிவான காரியங்களும் நடக்காது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு மனிதன் பட்டயத்தோடு வர்றான். அவனோடு போர் புரிய இன்னொரு படை அவனுக்கு அகெயின்ஸ்டாக வருது. வரக்கூடிய அந்த படையினர், இல்லை நாங்கள் போர் செய்யலை, நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் பட்டயத்தை எடுத்து அவங்கள தாக்கும்போது, போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போனவங்க திரும்ப போர் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம நியூஸில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். நடக்கக்கூடிய கொலை எல்லா காரியங்களுமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். கோபம் வரும்போது ஒரு மனுஷன் தன்னுடைய அறிவை இழக்கிறான். கோபத்தை வச்சு எந்த ஒரு காரியத்தையுமே சாதிக்க முடியாது. சில பேர் தன்னுடைய கோபத்தை காமிச்சு தன்னுடைய காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க விரும்புகிற மாதிரி எல்லா டெசிஷனும் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அது நன்மைக்கு ஏதுவானவையாக ஒருபோதும் இருக்காது. அது அவங்களுக்கு தீமையானதாக தான் இருக்கும். கோபத்தின் நிமித்தமாக சில நல்ல காரியங்கள் கூட தடைப்பட்டு போகும். சில நேரங்களில் கோபத்தின் நிமித்தமாக இழப்புகள் ஏற்படும். சில தீமையான காரியங்கள் இந்த கோபத்தின் விளைவாகவே ஏற்படுகிறது. நமக்கு கோபப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா
அந்த கோபத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும். நமக்கு கோபம் வர்ற சூழ்நிலையில் நம்ம வாய் திறந்து பேசவோ நம்ம செயல்படவோ செய்யும்போது அது எதிர்மறையான விளைவுகளை வந்து அது ஏற்படுத்தும். நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம வாயில் காட்டிட்டோம், வாயின் வார்த்தைகளால் காட்டிட்டோம், நம்ம செயல்பாடுகளில் அந்த கோபத்தை காமிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒருபோதும் நமக்கு வந்து பாசிட்டிவான காரியங்கள் எதுவுமே வந்து நடக்காது. கோபம் வந்தால் கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோவப்படுற நேரத்தில் பேசக்கூடாது. கோபம் வருதுன்னா அந்த நேரத்தில் பேச்சை முடிஞ்ச அளவு குறைக்கணும். பேசக்கூடாது. பேசாமல் இருக்கிறது சிறந்தது. அந்த நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எதிராக தான் இருக்கும். ஒரு நாள் என்னோடய இளைய மகன் ஜோஷுவா அவன் அக்காக்கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தான். அப்போ வந்து ஆண்டவர் அவங்கிட்ட கோபம் நல்லதா அப்படின்னு 2 முறை கேட்டிருக்காங்க. ஆண்டவர் கேட்குற 2 முறை கேட்டோன்னா அவனுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. கோபம் நல்லதா கோபம் நல்லதான்னு ஆண்டவர் 2 தடவை கேட்டுட்டாங்கம்மா அப்படின்ட்டு என்கிட்ட வந்து அப்படியே ஒரு பயத்தோடு வந்து சொன்னான். கோபம் நல்லது கிடையாது, நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் அக்கா என்னை கோபம் மூட்டுறாங்கம்மா, அதனால தான் நான் கோவப்பட்டேம்மா அப்படின்னு வந்து அவன் சொன்னான். அதாவது நமக்கு கோபம் மூட்டுகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்ம வந்து நம்ம கோபத்தை வந்து கட்டுப்படுத்தணும். மோசே வந்து பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அவன் மிக சாந்த குணமுள்ளவன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காங்க. இந்த காரியத்தை தான் ஆண்டவர் வந்து போதிச்சாங்க. மோசே வந்து அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தாலும் கூட அவர் ஒரு சூழ்நிலை இல்லை. அவர் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். அந்த ஜனங்கள் வந்து அவரை வந்து ரொம்ப கோபம் மூட்டினாங்க. அதனால் ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் கோவப்பட்டுட்டார். அவர் கோவப்பட்டதின் நிமித்தமாக அவர் வந்து கானானை வந்து பார்க்க முடியல. அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்தில் மீட்டு அவங்கள கானானை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மோசே இடையிலேயே வந்து அவர் கோபப்பட்டதன் நிமித்தமாக அந்த கானானுக்குள்ளே போக முடியல. கோபப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மோசேயை குறித்து வந்து ஆண்டவர் வந்து அன்னைக்கு பேசினாங்க. அநேக இடங்களில் நமக்கு கோபம் மூட்டுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம அந்த இடத்துல வந்து நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தால் தான் நம்ம எல்லா காரியங்களிலும் வந்து நம்ம சரியாக இருக்க முடியும். கோவப்படுறத வந்து தேவன் ஒரு நாள் விரும்ப மாட்டாங்க. எனவே கோவப்படுகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் அந்த இடத்தில் பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக நாம் நடந்து கொள்ளுவோம். God bless you.